பொன்முடியின் சர்ச்சை பேச்சு தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிக்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். அதாவது சைவ வைணவ சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கூறி சர்ச்சை பேச்சை பேசியதாக கூறி அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடந்த வாரம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இந்த கேள்வியை எடுத்திருந்தார். இது சம்பந்தமாக அரசு பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் ஏற்கனவே 2 புகார்கள் மதுரையில் பெறப்பட்டு அது சம்பந்தமாக உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த வழக்குகளின் விசாரணையின் போது இந்த புகார் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்பட்டது. அவருடைய பேச்சு குற்றம் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை என்று மதுரை அமர்வில் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் அவர் ஏற்கனவே ஜெகநாதன் என்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். நாளைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது என்று தெரிவித்தார். அப்போது பொன்முடி தரப்பு ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த குற்றச்சாட்டு எதுவும் தன் மீது எதுவும் எழவில்லை என்றும் மதுரை அமர்வு ஏற்கனவே ஒரு உத்தரவை பிறப்பித்து விட்ட நிலையில மீண்டும் உயர்நீதிமன்றமே மற்றொரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் இந்த பேச்சு என்பது ஒரு முழுமையாக வெளியிடப்படவில்லை என்றும் உள்ளரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி இது பொது நிகழ்ச்சி அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தன்னுடைய உத்தரவுல பொன்முடியினுடைய கருத்துக்கள் பெண்கள் சைவ வைணவ சமயங்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. சைவ மற்றும் வைணவ சமயத்தினுடைய அந்த குறியீடுகள் புனிதமானவை. அவற்றை ஒரு விலைமாதுடைய சேர்வையுடன் ஒப்பிட்டு பேசும் வகையில இவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அது கடந்த முறை இந்த வழக்கு விசாரணையின் போது புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்ட போதிலும் கூட தற்போது இந்த புகார்கள் நிரூபிக்கப்படவில்லை. அதனால் இந்த வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்ற ரீதியில அரசு தரப்புல பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த பேச்சு என்பது இரு சமயத்தினரையும் புண்படுத்தி இருக்கிறது. அமைச்சரின் பேச்சு வெறுப்பு பேச்சு அந்த வகையில வருகிறது. எனவே அவருடைய பேச்சை தொடர்ந்து அவர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் கூட உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த வெறுப்பு பேச்சு விவகாரத்துல காவல்துறை தாமாக முன் வழக்கு பதிவு செய்யக்கூடிய வேண்டும் என்ற உத்தரவு இருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது துரதிருஷ்டவசமானது. அதனால இந்த புகார் குறித்து விசாரித்து எந்த குற்றமும் நிரூபிக்கவில்லை என்று அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்தவில்லை. எந்த வகையிலும் வெறுப்பு பேச்சை சகித்துக் கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஒரு வழக்குல தண்டிக்கப்பட்ட அமைச்சர் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றம் அடித்திருக்கக்கூடிய இடைக்கால உத்தரவை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார். அதனால இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவை தகுந்த நடவடிக்கைக்காக தலைமை நீதிபதிக்கு அனுப்பவும் அவர் பரிந்துரை செய்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு